வீட்டிற்கு சென்ற இறைவனிடம் சகேயு சொல்கிறார், நான் ஆஸ்தியில் பாதி பகுதியை 50% ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். தன்னுடைய ஆஸ்தி இவைகளை எல்லாம் அவர் ஏழைகளுக்கு பாதி 50% கொடுக்க அவர் இறைவனிடம் அறிக்கை இடுகிறார். காரணம் என்ன? அக்காலகட்டத்திலே ஆண்டவராய் இயேசுவுடைய பிரசங்கங்கள் அனைத்தும் முக்கியமாக பரலோக ராஜ்யம் மனிதன் செல்ல வேண்டும் என்ற முக்கியமான குறிக்கோள் உடையதாக அங்கே அவர் பிரசங்கித்தார். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவன் பேசினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. பல ஊமைகள் மூலமாக பரலோகம் செல்ல வேண்டும். ஒரு மனிதனுடைய அடிப்படையான எண்ணம், அவனுடைய காரியம், அவன் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், அவன் நித்திய காலமாய் அவன் வாழ வேண்டிய இடம் பரலோக ராஜ்யம். அதனால் அந்த ஸ்லோகன் இயேசு கிறிஸ்துடைய அந்த சுவிசேஷ காலங்களிலே அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து, பரலோக ராஜ்யம் மக்கள் சொல்ல வேண்டும். இந்த ஆதங்கம், இந்த எண்ணங்கள் பெரிய பணக்காரர்களையும் பற்றி கொண்டது. ஆனால் தான் நீங்கள் அதற்கு முந்திய அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால், ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறார். அவனுடைய வார்த்தைகள் மூலமாகவே அவன் கேட்கிறான், போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அந்த காலத்திலே அதிகமாக ஒலிக்கப்பட்ட சத்தியம், ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாற வேண்டும் என்ற சத்தியம்தான். இதை யோவான் ஸ்நானகன் முன்னுரைத்தார். இயேசு கிறிஸ்துவுடைய போதனை எல்லா இடங்களிலேயும் அது முதன்மையாக காணப்பட்டது. முதன்மையாக ஆசீர்வாதங்கள் எல்லாமே அடுத்த கதை. இறைவனை தேடினால் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். ஏனென்றால் மனிதன் நித்தியமாய் வாழக்கூடிய இடம் பரலோக ராஜ்யமே. அதனை வலியுறுத்தி கூறினார் இறைவன். அதனால் தான் இந்த சகையுடைய உள்ளத்தில் கூட பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்க கூடும். அதனால் அவர் சொல்கிறார், மத்தேயு இரட்டர் மூலமாக கூட அவர் தெரிந்திருக்க கூடும், ஏழைகளுக்கு கொடுக்க தன்னுடைய ஆஸ்தியை பணத்தை கொடுப்பதற்கு மனவு வந்து சொல்கிறார். இயேசு சொல்லவில்லை உன்னுடைய ஆஸ்தியை. அங்கே இதற்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யன் வருகின்ற பொழுது, நான் இன்னும் நீதிமானாக என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வசதி படைத்த மனிதன் கேட்கின்ற பொழுது, ஒரு ஆஸ்தியை விற்று ஏழைகள் கொடு என்று சொல்கிறார். ஆனால் இங்கே அவர் அவருடைய எந்த வார்த்தையுமே சொல்லவில்லை. ஆனால் சகையவே சொல்கிறார், ஏழைகளுக்கு கொடுக்க முன் வருகிறார். இன்னும் சொல்கிறார், நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலத்தனையாய் கொடுக்க, திரும்ப கொடுக்க நான் விரும்புகிறேன். நாலத்தனையாய் கொடுக்க விரும்புகிறார். பழைய பாட்டிலே அபிதமான காரியம் சொல்லப்படுகிறது. அவர் சொன்னது இதோ, யாத்திரையாகமும் 22ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டது போல அவர்தான் 4 மடங்காக கொடுக்கிறேன். இன்னுமாக சீஷனுக்குரிய காரியத்தை அவர் அறிக்கையிடுகிறார். பணத்தின் மேலுள்ள ஒரு அந்த விருப்பத்தை அவர் விட்டு விடுவது போல் காட்டுகிறார்.
ஆஸ்தி சுகங்கள் பெரிதல்ல என்பதை அங்கே காட்டுகிறார். பணத்தின் மீது அந்த விருப்பத்தை எடுத்து போடுகிறார். அவ்விதமான உண்மையான மனம் திரும்புதலை இறைவன் விரும்புகிறார். இறைவன் விரும்புகிறார். மனம் திரும்பிவிட்டேன் என்று சொல்வது, திரும்பவும் போன இடத்திற்கே போவது, செய்த காரியத்தை செய்வது, திரும்ப வாரம் ஒரு முறை வந்து மன்னிப்பு கேட்பது, புறஜாதி மக்கள் சில பேர் கிண்டலாக சொல்வதற்கு ஏற்ற விதமாக கூட இது இருக்கிறது. உங்களுக்கு என்ன, வாரந்தோறும் இதையெல்லாம் செய்யலாம், மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். அப்படி அல்ல. அவ்விதமான பாவ மன்னிப்பை இறைவன் கொடுப்பதில்லை. செய்ய வேண்டாம் என்று மனம் திரும்புகிற பொழுது அதை திரும்ப செய்யாமல் இருப்பதே சிறந்தது. அதைத்தான் இறைவன் விரும்புகிறார்.